ஒரு கேஸில் சாட்சி சொல்ல வரவங்களுக்குன்னு தனியாக ஒரு சில ப்ரொடெக்ஷன்ஸ் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று கொடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த விட்னஸஸ் கோர்ட்டுக்கு வர விட்னஸஸை பாதுகாக்கிறதுக்கான என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதுக்கான ஸ்கீமை வந்து ஃபார்முலேட் பண்ணணுன்றது இருக்குது. 2018 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று புட் ஃபோர்த் பண்ணாங்க ஒரு முக்கியமான ஒரு கேஸில். அந்த கேஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கேஸ் வந்து ஒரு ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஆசாராம் பாபுன்னு சொல்லி ஒரு கேஸ், அது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸில் கொடுத்த விட்னஸ் கொடுத்த ஒரு சில நபர்கள் வந்து அவங்க விக்டிமோட ஃபாதராக இருக்கட்டும் இல்லை விக்டிம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுக்கான பாதுகாப்பு கேட்டு வேண்டி ஃபைல் பண்ண ஒரு ரிட் பெட்டிஷன் ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு ரிட் பெட்டிஷனில் சுப்ரீம் கோர்ட் ஃபார்முலேட் பண்ணது அந்த கேஸுக்காக மட்டும் இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக எல்லா கேசஸ் நிறைய கேசஸ்க்கும் சேர்த்து ஃபார்முலேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இந்த 2018 வந்து வந்தது, பப்ளிஷ் ஆகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2023 பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுன்றது வந்து ஒரு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு தனிப்பட்ட விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை டிராஃப்ட் பண்ணி செயல்படுத்தணும்னு சொல்லி சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் மேலே. இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை நீங்கள் வந்து இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவுக்கு கீழே நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஃபார்முலேட் பண்ணி புட் ஃபோர்த் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட ரைஸ் பண்ணாங்க. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை பற்றி ஒரு ரெஃபரன்சஸ் வந்து நிறைய சினிமாவில் கூட பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். என்ன ரீசன்ஸ்க்காக ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி அந்த தயக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் விஷயம் விட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கோர்ட் சைட்லேருந்தும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விட்னஸஸ் ஒருத்தர் வந்து சாட்சின்னு சொல்லி கோர்ட்டு முன்னாடி நிற்கணும்னா சாதாரணமாக ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் அடிபட்டு விழுந்திருக்காருன்னு வச்சுப்போம். அதை பார்த்துட்டு ஆனால் போலீஸ்கிட்டேயோ சாட்சி சொல்கிறதுக்கு தயங்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன, அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்படியே ஒருத்தர் அவரே முன்வந்து சாட்சி சொல்லிட்டாலும் கூட அவர் அதனால் ஃபேஸ் பண்ணுற ஒரு சில கஷ்டங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா விட்னஸ் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இந்த கேஸில் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. விட்னஸஸ் வந்து ஜென்ரலாக இந்த கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. விட்னஸஸ் வந்து ஜென்ரலாக கோர்ட்டாலேயும் ஒரு ஜென்ரலாகவே நிறைய ஹராஸ் பண்ணப்படுறாங்க. கோர்ட்லேருந்து வெளியே இழுத்து போடப்பட்டிருக்காங்க ஒரு சில விட்னஸஸ். பியூனால் கோர்ட் பியூன் வந்து கோர்ட் ஆஃபீஸர் வெளியே இழுத்து வெளியே வச்சிருக்காங்க. நாள் பூரா அவங்களோட சொந்த செலவில் கோர்ட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது சாட்சி சொல்கிறதுக்கு. காலையில் வந்துட்டு கேஸு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி ஆஜராகிட்டு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சிக்காரங்க அக்யூஸ்டோட சைடு அட்வொகேட்ஸ் வந்து வாய்தா வாங்கிட்டு போடுறாங்க. அந்த வாய்தா நாள் வந்து இவருக்கு கன்வீனியண்ட்டான நாளாக இல்லையான்னு சொல்லி கோர்ட் வந்து பார்க்குறதும் கிடையாது. நிறைய இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வழி கிடையாத ஒரு சூழ்நிலை இது வந்து விட்னஸஸ்க்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே விட்னஸஸ் வந்து ஒன்று லஞ்சம் கொடுக்கறதுக்காக வராங்க அக்யூஸ் சைட்லேருந்து, இல்லை மிரட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு சில கை காலை வந்து கையோ காலையோ வந்து அவங்க வந்து ஹேண்டிகேப் பண்ணுற அளவுக்கு மெயின் பண்ணுற அளவுக்கு கையை காலை உடைக்கிற அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ இவ்வளோ த்ரெட்ஸ் வந்து விட்னஸஸ்க்கு இருக்குது, இவ்வளோ ஹராஸ்மெண்ட்டை வந்து விட்னஸஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த கேஸில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட் தான். காலையில் வந்து ஒரு விட்னஸ் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு போனஃபைடு எவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட்டு இது சம்மந்தமாக சாட்சி சொல்கிறதுக்காக தான். இவருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் எந்த விதமான வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இந்த கேஸ் வந்து அக்யூஸ் பக்கம் ஜெயிச்சதுன்னா இவருக்கு லாபமோ இல்லை ப்ராசிக்யூஷன் சைட் ஜெயிச்சதுன்னா இவருக்கு லாபமோ கிடையவே கிடையாது. ஆனால் இவர் வந்து நிற்கிறாரு ஒரு சிட்டிசனாக, அவரோட டியூட்டி செய்யறதுக்காக, அவர் வந்து சாட்சி கொடுக்கறதுக்காக அவர் வராரு. ஆனால் காலையில் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட்டு இல்லை ஒரு அட்ஜான்மெண்ட் இல்லை ஒரு பாஸ்வேர்டு வாங்கிடுறாங்க. இல்லை ஒரு சில சமயம் அந்த கேஸே வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் ஜாஸ்தி இருக்குன்றதுனால ரீச்சே ஆகாமல் இருக்குது. நிறைய கோர்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஈவினிங் 7:30 8 o'clock வரைக்கும்லாம் ட்ரையல் கோர்ட் நடந்துகிட்டே இருக்குது. காலையில் 10:30க்கு ஆரம்பிச்சு
ஜட்ஜஸும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் சம்மந்தப்படாத ஒரு நபர் அந்த கேஸ்லனா விட்னஸஸ் தான் அப்படின்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில். சரி, ஒரு விட்னஸ் வந்து ஹாஸ்டைல் விட்னஸாக மாறுறதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது? ஹாஸ்டைல் விட்னஸ்னால் இல்லை ரிட்ராக்ஷன் ஆஃப் விட்னஸ், ரிட்ராக்டட் விட்னஸ் அப்படின்னா என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது? ஹாஸ்டைல் விட்னஸ்னால் என்னென்னா, அவர் திடீர்னு சைலண்ட் ஆகிடுறாரு. அவர் கீழ்கோர்ட்டில் ஒரு முதல்ல கொடுத்த ஒரு கிராஸ் எக்ஸாம் விசாரணையில் கொடுத்த ஒரு வெர்ஷனை வந்து அப்படியே பொருட்படுத்தாமல் அடுத்த தடவை குறுக்கு விசாரணை பண்ணச்சையோ இல்லை அவர் விசாரணை பண்ணும்போது அவர் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு, ஹாஸ்டைல் ஆகிடுறாரு, எந்த விதமான பதிலும் சரியாக சொல்கிறது கிடையாது. இல்லை ரிட்ராக்டட் விட்னஸ், அதாவது இது இல்லைங்க, நான் சொன்னது இவர் மாதிரி இல்லைங்க, இவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய விட்னஸஸ். இந்த மாதிரி ஹாஸ்டைலாவோ அவங்களோட கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டையே முரண்பாடாக திரும்பி மாற்றிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்போ ஏற்படுறது அப்படின்றது பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவரை மிரட்டியிருக்காரு அப்படின்னா, இல்லை லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்டைல் ஆகிடுறாங்க அப்படின்றது. சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுனால. அப்படியும் இல்லாமல் ப்ரொட்ராக்டட் ட்ரையல்ஸ்னால, ட்ரையல் ஸ்டேஜ் விசாரணை ஸ்டேஜில் வந்து ஒரு கேஸ் வந்து எவ்வளோ தூரம் டிலே ஆக 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 அந்த விட்னஸ்க்கு வந்து ஓஞ்சி போயிடும். அவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லை, ஒரு ஆஃபீஸில் லீவ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அந்த பேமெண்ட்டை வந்து இங்கே கோர்ட்லேருந்து கிடைக்க போகிறது கிடையாது, அவங்க வந்து போன டிரான்சிட் எக்ஸ்பென்சஸ் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது, அதுவும் முழுசாக கிடைச்சா பெரிய விஷயமா இருக்குது. விட்னஸ் வந்து வேற ஒரு ஊரில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில நேரத்தில் இருக்குது. அதனால் இந்த ப்ரொட்ராக்டட் ட்ரையல்னால விட்னஸஸ் வந்து ஹாஸ்டைலாக டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைல்டு விட்னஸ், ஆனால் பாக்ஸோ ஆக்டுன்றது வந்திருக்கு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு சில்ட்ரன் தான் விக்டிமாக இருக்காங்க, ஒரு மைனர் வந்து விக்டிமாக இருக்கக்கூடிய ஒரு சில அஃபென்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபென்சஸில் ஒரு சைல்டு விட்னஸை எக்ஸாமின் பண்ணுறது, ஏன்னா இந்த பர்டிகுலர் கேஸை அரைஸ் ஆனது வந்து இந்த ஆசாராம் பாபு கேஸை சம்மந்தப்பட்டது. அது வந்து ஒரு சைல்டு வந்து ஒரு விக்டிமாக இருக்கிற ஒரு கேஸ். ஸோ ஒரு சைல்டு விட்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு த்ரெட் இருக்குது, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக இருக்கிற த்ரெட்டு, இவங்களுக்கு நேரடியான இருக்கிற மறைமுகமாக இருக்கிற த்ரெட்டை தவிர ஒரு குழந்தையாக இருந்ததுன்னா அதை கேள்வி கேட்டு அந்த இன்சிடெண்ட்டை ரிலைவ் பண்ண சொல்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரெட் ஒன்று கொடுக்குறது. ஒரு சில கேசஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, சைல்டு விட்னஸை எப்படி இன்ட்ரோகேட் பண்ணணும்னு சொல்லி. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மூலமாக ஒரு அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு பர்டிகுலரான மனோதத்துவ நிபுணர், அவர் வந்து அந்த சைல்டை வந்து இன்ட்ரோகேட் பண்ணி அவங்கக்கிட்ட கிடைக்கிற அந்த பதிலை வந்து இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுறதுன்ற சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இது தவிர இது இருக்குது, சிசிடிவி மூலமாகவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ சைல்டை வந்து எக்ஸாமின் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சைல்டு விட்னஸை, ஒரு மைனர் விட்னஸை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லை எதிர்த்தரப்பினரோ கிராஸ் எக்ஸாமின் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. கிராஸ் எக்ஸாமினேஷன்னா விசாரணை வந்து டைரெக்டாக கூண்டில் ஏற்றி விசாரணை பண்ணக்கூடாது. அப்படி எதனா டிஃபென்ஸுக்கு எதனா கேள்வி எதனா இருந்ததுன்னா ஜட்ஜுக்கிட்ட கேட்டு, ஜட்ஜு வந்து அதை சரியான முறையில் அந்த குழந்தைக்கிட்ட கேட்டு அதை வந்து குழந்தையோட மனநிலை வந்து பாதிக்காத முறையில் குழந்தைக்கிட்ட கேட்கணுன்ற டியூட்டி வந்து ஜட்ஜுக்கிட்ட இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சைல்டு விட்னஸை எக்ஸாமின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் நிறைய தமிழ் மூவிஸில் வந்து இந்த சைல்டு விட்னஸை எக்ஸாமின் பண்ணுற கேசஸ்லாம் வந்து நிறைய கேசஸ் வந்திருக்கு, நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அந்த மூவிஸ்லாம் வந்து சரியாக தான் சித்தரிச்சிருக்காங்க, எதுவும் தவறாக சித்தரிக்கல. ஒரு சில படத்தில் வந்து அந்த குழந்தைய வந்து நேரடியாக டிஃபென்ஸ் சைடே வந்து இன்ட்ராகேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அது தப்பு. ஆனால் நிறைய படத்தில் வந்து சரியாக தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைல்டு விட்னஸை இன்ட்ராகேட் பண்ணுறது, எக்ஸாமின் பண்ணுறதுலாம் ஜட்ஜஸ் தான் எக்ஸாமின் பண்ணணும், இந்த டிஃபென்ஸ் அட்வொகேட் எக்ஸாமின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அது ஏற்கனவே ஒரு கேஸில் இருந்தது, இந்த பர்டிகுலர் கேஸில் ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஒரு சில ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று, இந்த விட்னஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை பப்ளிகேஷன் பண்ணுறது வந்து ட்ரையல் ஸ்டேஜும் போது தான், ட்ரையலுக்கு அப்புறம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரேப் கேசஸில் ஒரு விட்னஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விக்டிம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட பேரை, அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அனானிமஸாக வச்சுருக்கணும். அவங்கள வந்து அவங்களோட உண்மையான பேர் ஐடென்டிட்டியை வந்து அந்த
கேஸ்லேயோ ரிப்போர்ட்லேயோ சொல்லக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஒருவேளை மிரட்டிருக்காங்கன்ற அப்ரஹென்ஷன் இருந்ததுன்னா, அந்த விட்னஸ் மிரட்டி தான் இது வாங்கியிருக்காங்க, சாட்சியை வாங்கியிருக்காங்க, வார்த்தை வாங்கியிருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு டவுட் ஒன்று இருந்ததுன்னா ரீட்ரையல் பண்ணணும் அப்படின்றத ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது, இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர கிராஸ் எக்ஸாமினேஷன், ஒரு விட்னஸை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பண்ணுறது நல்ல பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நிறைய கேசஸில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விட்னஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அக்யூஸ் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டுன்றது ரெண்டாவது பட்சம், எந்த சூழ்நிலையிலையும் வாய்தா கேட்டு அந்த கேஸை ப்ரொலாங் பண்ணக்கூடாது, வாய்தா கொடுக்கக்கூடாது. இமீடியட்டாக அந்த கேஸை விட்னஸோட டெப்போசிஷன் எடுத்து அவரோட ரோலை வந்து முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா ஜென்ரல் கைட்லைன்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஆனரபிள் சீனியர் கவுன்சில் கே வேணுகோபால் வச்சு இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுன்றதை வந்து கவர்மெண்ட்டை டிராஃப்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தது தான் 2018 விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, அதாவது இவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னா, வெளியூரில் இருக்கலாம், கோர்ட்டுக்கு வந்துட்டு போகணும், போதுமான ப்ரொடெக்ஷனோட கோர்ட்டுக்கு வந்துட்டு போகணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அந்த பணத்தை வந்து ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் அதுக்குன்னு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இது தவிர விட்னஸோட ஐடென்டிட்டியை அவங்க நினச்சாங்கன்னா அவங்க வேற ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து அந்த கேஸில் வந்து அவங்க சார்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த விட்னஸ் வந்து அவங்க உண்மையான ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, முன்கூட்டியே போலீஸ் மூலமாக கோர்ட்டுக்கு தெரிவுபடுத்தி அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து மாற்றி சொல்கிறதுக்கான பர்மிஷன் அவங்களுக்கு இருக்குன்றது. இது தவிர நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்றது. இது மூலமாக ஒருத்தர் மேலே ஒரு சாட்சியம் ஒன்று கொடுத்தாலோ இல்லை ஒரு சாட்சி ஒன்று கொடுத்தாலோ அவருக்கான ப்ரொடெக்ஷன் வந்து சட்டம் கொடுத்துருக்குன்றது தெரியுது. இது வந்து இதுக்கப்புறம் வந்த பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 398 விட்னஸ் ப்ரொடெக்ஷன்னே தனியாக ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த செக்ஷனுக்கு கீழே எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுன்னு தனியாக ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து ஃபார்முலேட் பண்ணணும்னு சொல்லப்பட்டதை வந்து இன்னும் சரியான முறையில் நிறைய ஸ்டேட்ஸில் கொண்டு வரல. நிறைய ஹைகோர்ட்ஸே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வந்து அர்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து நீங்கள் இமீடியட்டாக ஃபார்முலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் இதிலான சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு கண்ணுக்கு நேர ஒரு தப்பு ஒன்று தெரிய வந்ததுன்னா அதுக்கு சாட்சி கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா தைரியமாக சாட்சி கொடுக்கலாம், எந்த விதமான பயமும் வேண்டாம். இதனால் அன்னெசரி டிலே, ப்ராப்ளம்ஸ் வேறு எதுவும் பின்னாடி இருக்காது. உங்களுக்கான அந்த சாட்சி கொடுக்கறதுக்கான நபர் அவருக்கான ப்ரொடெக்ஷன் எல்லாமே இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018லேயும் பிஎன்எஸ்எஸ்லேயும் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குன்றதுனால, இந்த பர்டிகுலர் கேஸ்லேயும் கிளியராக சொல்லப்பட்டிருக்குன்றதுனால இதை வந்து தெரிஞ்சுட்டு தைரியமாக சாட்சி சொல்ல முடியும் ஒரு ஆளாக.